வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ் ஆடியோஸ். லாஸ்ட்டாக வந்து ஸ்பீக்கர் பற்றி நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு நண்பர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தார், ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய மேக்னட்டோடைய தரம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். ஆமாம், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருடைய தரம் வந்து உயர்த்தணும் அப்படின்னா மேக்னட்டோடைய தரம் வந்து கண்டிப்பாக முக்கியம். நம்ம இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து மேக்னட்டோடைய தரம் வந்து அதிகமாக வேணும், ரெண்டாவதாக என்னென்ன தரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேக்னெட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எல்லோரும் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம ஆம்பியர் அதிகம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கோர் வந்து அதிகம் பண்ணுவோம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய காயிலுடைய கேஜ் வந்து அதிகம் பண்ணுவோம். அதே போல் தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்னட்டோடைய குவாலிட்டியும் அதிகம் பண்ணணும். அந்த குவாலிட்டினால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த மேக்னட்டிக் லைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை கட் செய்யணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுலேயுமே இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம பண்ணணும். அதாவது காயில் வந்து பார்த்திங்கன்னா லேயர் ஆஃப் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து லேயர் ஆஃப் வைண்டிங் அதிகம் பண்ணணும். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக்னட்டோடைய குவாலிட்டியும் வந்து நம்ம அதிகம் பண்ணோம்னா நம்ம ஸ்பீக்கருடைய தரத்தை வந்து நம்ம அதிகம் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் வந்து மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 டைப் ஆஃப் மேக்னெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன்று வந்து அலிக்னோ மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபெரிட்டு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நியோடியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா நியோடியம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம அலிக்னோ மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபால்ட் அப்படிங்கிற ஒரு கலவை, அதாவது அலிக்னோங்கிறது ஏஎல் அப்படிங்கிறது வந்து அலுமினியம், எண்ணெய்ங்கிறது நிக்கல், CO அப்படிங்கிறது கோபால்ட், 3 சேர்ந்த கலவை தான். இதில் வந்து கோபால்ட்டோடைய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கிறது. இரண்டாவதாக யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரிட்டு. இந்த ஃபெரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னட்டிக் தரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா Y30, Y35, 40, 45 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கிடைக்கிது. வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக PA ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கருமே வந்து பார்த்திங்கன்னா Y35 மேக்னெட்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்பீக்கரோடைய இருக்கக்கூடிய நியோடியம் மேக்னெட்டு. இது வந்து அதுக்கு மேலே இருக்கிற பிளேட்டு. இதோட பவர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா பவராக ஓட்டுதுன்னு பாருங்கள். அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தரம் வாய்ந்த ஸ்பீக்கர் நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஹை பவர் மேக்னெட் இருக்கிறதில்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த காயிலோடைய ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு கட் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உண்டான கமெண்ட்டை கீழே தெரிவிங்க.